ஹவு ஃபிட் ஆர் யூ பார்ட் 2. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல நீங்க எவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4 மெஷர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஏரோபிக் ஃபிட்னஸ். அந்த ஏரோபிக் ஃபிட்னஸ்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏரோபிக் ஃபிட்னஸ்ங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட ஹார்ட் வந்து எவ்வளவு நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான். என்னோட ஹார்ட் வந்து நல்லா தான் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளோட ஹார்ட் வந்து ஒரு பம்ப் மாதிரி தான். இது வந்து பர் மினிட்டுக்கு 60 to 100 டைம்ஸ் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த ஹார்ட் வந்து பீட் பண்றதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து கண்டினியூஸா நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிளட் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் வித் ஆக்சிஜனோட. ஸோ இந்த ஏரோபிக் ஃபிட்னஸ்னால நம்ம ஹார்ட்டுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். அதனால உங்களோட ஹார்ட்டும் பிளட்டை வந்து அதிகமாக பம்ப் பண்ணும். அப்படி பண்றதுனால உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிளட் வந்து ஈஸியாக சர்க்குலேட் ஆகும். உங்களோட ஹார்ட் ரேட்டை வந்து 2 விதமா மெஷர் பண்ணலாம். உங்களோட தொண்டை ஸ்டார்டிங்ல சைட்ல இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா ரிஸ்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த ஏரோபிக் ஃபிட்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது? அதுக்கு நீங்க கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரன்னிங், சைக்கிளிங் இல்லைனா ஹை ஸ்பீட் வாக்கிங் எல்லாம் பண்ணலாம். இதை பர் டே மினிமம் 20 மினிட்ஸ் இல்லைனா வீக்லி 150 மினிட்ஸ் பண்ணா உங்களோட ஏரோபிக் ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த ரன்னிங், சைக்கிளிங் எல்லாம் பண்றதுனால உங்களோட ஹார்ட் ரேட் வந்து 50 to 80% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட ஹார்ட்டை வந்து நீங்க ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணலாம்.